கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டார்கள். அவரை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கும். அவர்களை நீங்கள் விசுவாசிப்பீர்களேனால் நிச்சயமாய் கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்ய வல்லவர். கவனிக்க வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது வேத வசனம் எப்படி சொல்லுகிறது? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆண்டவரை நாம் தரிசிக்க வேண்டுமானால், ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டுமானால், அவருடைய கிருபையிலே நாம் இருக்க வேண்டுமானால், அவரோடு கூட நாம் வாழ வேண்டுமானால், எல்லாருக்கும் ஆசை என் ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டும், என் ஆண்டவருடைய பாதத்தில் இருக்க வேண்டும், என் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனோடு கூட இருக்க வேண்டும். அந்த நிலையான நித்திய வீட்டுக்குள்ள நானும் அங்கே பங்கடைய வேண்டும். என் ஆண்டவராகிய கர்த்தர் எனக்காக ஒரு வீட்டை கட்டி முடித்திருக்கிறார். அந்த வீட்டுக்குள்ள நான் பிரவேசிக்க வேண்டும், அந்த வீட்டுக்குள்ள நான் தங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு சந்தோஷம், ஒரு மனமகிழ்ச்சி. ஏனென்றால் என் அப்பா எனக்காக ஒரு நல்ல வீட்டை கட்டுகிறார் என்று சொல்லி பயங்கரமான சந்தோஷம். ஆனால் வேதத்தை நாம் வாசிக்கும் போது வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிக்கிறவர்களாய் இருக்கிறார்களாம். நாம் ஆண்டவரை தரிசிக்க வேண்டுமானால் ஒரு பரிசுத்தம் நமக்கு அவசியமாய் இருக்கிறது. சத்திய வேதம் சொல்கிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களோ பரிசுத்தத்திலே நிலை நிற்க வேண்டும், பரிசுத்தத்தோடு வாழ வேண்டும், பரிசுத்த ஜீவிதம் ஜீவிக்க வேண்டும் என்று என் ஆண்டவராகிய கர்த்தர் விரும்புகிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இருதயத்திலே சுத்தம் இருக்கிறதா? உன் வாழ்க்கையிலே சுத்தம் இருக்கிறதா? உன் நாவிலே சுத்தம் இருக்கிறதா? உன் கண் பார்வையிலே சுத்தம் இருக்கிறதா? உன் பேச்சிலே சுத்தம் இருக்கிறதா? உன் காதுகளிலே சுத்தம் இருக்கிறதா? உன் கைகளிலே சுத்தம் இருக்கிறதா? உன் நடைகளிலே சுத்தம் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார். வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? நீதிமொழிகளின் புஸ்தகம், நீதிமொழிகள் 4வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனம் முதல் வாசிக்கும் போது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்தி உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது, உன் கால் நடையை சீர்தூக்கிப்பார், உன் வழிகளெல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக, வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. அங்கே சொல்லும் பொழுது கூட வேதம் என்ன சொல்கிறது? எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் வேதத்தை நாம் சற்று நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போமேயானால், இருதயமே மகா திருக்குள்ளதும் கேடு நிறைந்ததுமா இருக்கிறது. இந்த இருதயத்தில் இருந்து புறப்படுகிறவைகள் தான் மனுஷனை தீட்டுப்படுத்தாம். பிள்ளைகளே, ஆமென். வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 15வது அதிகாரத்தினுடைய 15வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம் சொல்லுகிறது. 15 முதல் வாசிக்கிறேன். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இந்த உவமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றார். அதற்கு இயேசு, நீங்களும் இன்னும் உணர்வில்லாதவர்களாய் இருக்கிறீர்கள். வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றிலே சென்று ஆசன வழியாய் கழிந்து போகும் என்பதை நீங்களும் அறியவில்லையா? வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்துகிறதா இருக்கிறது. கவனிங்கள். ஆமென். வெளியே இருந்து புறப்பட்டு உள்ளே போகிறவைகள் மனுஷனை தீட்டுப்படுத்துவதில்லை. நாம் அநேக ஆகாரங்களை புசிக்கிறோம், அநேக இன்பமான காரியங்களை புசிக்கிறோம். கவனிங்கள், இவைகள் மனுஷனை தீட்டுப்படுத்துகிறதில்லை. ஆனால் உள்ளே இருந்து வெளியே வருகிறவைகள், வாயில இருந்து வெளியே வருகிறவைகள்
இவைகள் எங்கே இருந்து வருகிறது? இருதயத்தில் இருந்து வருகிறது. இந்த இருதயத்தில் இருந்து வருகிற இந்த வார்த்தைகள், இந்த எண்ணங்கள், இந்த செய்கைகள், இந்த நினைவுகள் மனுஷனை தீட்டுப்படுத்தி தேவனுக்கும் அவனுக்கும் ஒரு பெரிய பிளவை உருவாக்கி தேவனை விட்டு பின்மாற செய்து நித்திய தேவனோடு கூட அவன் ஒன்று சேர முடியாதபடி ஒரு பெரிய பிளவை உருவாக்கி தேவ சமூகத்தை விட்டு அகன்று போகத்தக்கதாக ஒரு காரியத்தை செய்து விடுகிறது. ஆகையினால வேதம் என்ன சொல்கிறது? சுத்த இருதயம் உடையவர்கள். உன் இருதயத்தில் நீ சுத்தமாக இருக்க வேண்டும். உன் ஜீவிதத்தில் நீ சுத்தமாக இருக்க வேண்டும். என் ஆண்டவர் விரும்புகிறது அதுதான். என் ஆண்டவர் ஆமென் ஆசைப்படுகிறது அதுதான். இந்த சுத்தத்தை நீ விரும்புவாயானால் இன்று அநேகத்தனுடைய இருதயத்தை சுத்தம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 51வது சங்கீதத்தினுடைய 10வது வசனத்தை நான் வாசிக்கும் போது சங்கீதக்காரன் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்கள். தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொல்லுகிறார். சுத்த இருதயம் நம்முடைய வாழ்க்கையில் சுத்த இருதயம் அவசியமாக இருக்கிறது. சுத்த இருதயம் இல்லாத ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவனை தரிசிக்க முடியாது. ஆண்டவரோடு கூட உறவு கொள்ள முடியாது. நீ எவ்வளவு ஜெபிக்கலாம், நீ எவ்வளவு வேதம் வாசிக்கலாம், எவ்வளவு ஆண்டவருக்காக நீ கொடுக்கலாம், ஆனால் உன்னுடைய இருதயம் சுத்தமாக இல்லாவிட்டால், உன்னுடைய இருதயம் கர்த்தருக்கும் உனக்கும் ஒரு பங்கு இல்லாவிட்டால், கர்த்தருடைய சமூகத்திலே நீ செம்மையாயிராவிட்டால், தேவனுடைய பிள்ளையே உனக்கும் கர்த்தருக்கும் ஒரு பெரிய பிளவு மாத்திரமே இருக்கிறது என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டாம். ஆகையினால வேதத்திலே வாசிக்கிறோம், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். சங்கீதம் 51 வாசிக்கும் போது ஏன் சங்கீதக்காரன் அவருடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையை அவர் கேட்க காரணம் என்ன? அந்த சங்கீதத்தை நீங்கள் சற்று வாசிப்பீர்களேனால் அதனுடைய தலைப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது, பச்சை பள்ளத்தில் தாவீது பாவம் செய்த பொழுது அவனுடைய இருதயம் கரைபட்டு போனது, அவனுடைய இருதயம் வேதனையாக இருந்தது, அவனுடைய இருதயத்தில் ஒரு சுத்த மனசாட்சி அவனுக்குள்ளே இல்லாமல் இருந்தது. ஆகையினால தான் 7வது வசனத்தில் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நீர் என்னை ஈசோப்பினால் கழுவி சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். செக்க செவேல் என்று இருக்கிற நம்முடைய பாவங்களையும் வெண் பஞ்சை போல மாற்றுகிற ஆண்டவர் அல்லவா? அதனால தான் தாவீது கேட்கிறார், என்னை கழுவியருளும் ஈசோப்பினாலே, உன்னுடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே, உன்னுடைய கிருபையினாலே என்னை சுத்திகரியும். என் பாவத்திலிருந்து ஒரு சுத்திகரிப்பு எனக்கு உண்டாக வேண்டும், என் இருதயத்தை சுத்திகரியும் என்று சொல்கிறார். ஏன் தெரியுமா? நீங்க வேதத்தை வாசித்து பார்ப்பீர்களேயானால் சவுல் தேசத்திலே ராஜாவாய் இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை மீறி அசட்டை பண்ணி சவுல் தேவன் ஆண்டவரே அவனை என்ன செய்து விட்டார்? தள்ளிவிட்டார். தனக்கு பிரியமான, தன் இஷ்டத்துக்கு, தன் மனசுக்கு பிரியமான, என் எண்ணத்துக்கு பிரியமான தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் ஏற்படுத்துகிறார். இப்பொழுது சவுல் அறிந்து கொள்ளுகிறார், எனக்கு பின்பாக தாவீது ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபை, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதம் என்னை விட்டு எடுபட்டு போயிட்டு என் வாழ்க்கையிலே என்னுடைய ஜாதி, என்னுடைய ஜனங்களுக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லை. ஈசாயின் குமாரனாகிய தாவீதுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்த உடனே என்ன செய்கிறான்? எப்படியாவது தாவீதை கொலை செய்ய வேண்டும், கொன்று போட வேண்டும். பல பிரயாசங்கள், பல விதங்களில் போராடுகிறான். போராடின பின்பும் தாவீதை ஜெயிக்க முடியவில்லை. ஆகையினால் தாவீது பார்க்கிறான், இவ்வளவு பிரச்சனையோடு சவுலிடத்தில் ஏன் இருக்க வேண்டும் என்று தப்பி ஓடி அவன் என்ன செய்கிறான்? மலைகளிலே, கெபிகளிலே வாசம் பண்ணுகிறவனாய் இருக்கிறான். பிரியமான தேவப்பிள்ளையே, நடந்தது என்ன? மலைகளிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிற தாவீதை தேடி சவுல் கடந்து போகிறார். கடந்து போகும் பொழுது ஒரு முறை சவுலுக்கு மலஜலாதிக்கு போக வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் தோன்றினபடியினால ஒரு குகைக்குள்ளே போய் அங்கே போய் மலஜலாதி இருக்கிறார்.
அந்த குகைக்குள்ளே தாவீது ஒளிந்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது தாவீதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது. என்ன வாய்ப்பு? பின்னாடி போய் சவுலை குகைக்குள்ளேயே கொலை செய்து விட்டால் இஸ்ரவேலின் சகல இராணுவ சேனைகளும் தன் கையிலே அடங்கிவிடும். ஆனால் என்ன செய்கிறான் தெரியுமா? பின்னாடி போய் அவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை மாத்திரம், அவனுடைய சால்வையின் ஓரத்தை மாத்திரம் வெட்டி எடுத்துக்கொண்டு வந்து விடுகிறான். இப்பொழுது சவுல் மலஜலாதி முடிந்து அவன் வெளியே புறப்பட்டு போகும்போது குகையின் வாசலிலே நின்று கொண்டு தாவீது கூப்பிடுகிறார், ராஜாவே, இது யாருடைய வஸ்திரம் பாரும், இன்று உம்மை என் கையிலே ஒப்பு கொடுக்க நான் உமக்கு ஒரு துரோகமும் செய்யவில்லை என்று சொல்லுகிறார். அந்த வேத பகுதிகளை நீங்கள் வாசிப்பீர்களேயானால் இந்த சவுலனுடைய சால்வையை தாவீது வெட்டி எடுத்தது நிமித்தம் அவனுடைய இருதயம் அடித்து கொண்டது, பயம் உண்டானது. ஐயோ, அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுடைய சரீரத்தில் இருந்த வஸ்திரத்தின் ஓரத்தை வெட்டிவிட்டேனே என்று சொல்லி அவனுடைய இருதயம் படபடத்தது. ஆனால் அதே தாவீதுனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை பாருங்கள். ஜனங்கள் யுத்தத்துக்கு போய் இருக்கிறார்கள். எல்லா ஜனங்களும் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள், யுத்த களத்தில் நிற்கிறார்கள். தாவீது ராஜ அரண்மனையில இருந்து உப்பரிகையிலே உலாவிக் கொண்டிருக்கிறான். உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது குளித்துக் கொண்டிருக்கிற ஒரு ஸ்திரியை பார்த்து அவள் மேல் இச்சையாகி மோகமாகி அவளை வரவழைத்து அவளோடு கூட உறவு கொண்டு என்ன செய்கிறான்? அனுப்பிவிடுகிறான். வேதம் சொல்கிறது, நாட்கள் ஆன பொழுது அவள் கர்ப்பவதி என்று ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது அவள் யார் என்று அறிந்து கொண்டு உரியாவை வரவழைத்து உரியாவை மனைவியினிடத்தில் பிரவேசிக்க தந்திரங்களை பாருங்கள், இருதயத்தினுடைய எண்ணத்தின் தந்திரங்களை பாருங்கள். ரகசியமாய் தந்திரமாய் உரியாவை வீட்டுக்கு அனுப்புகிறான். உரியா சொல்லுகிறான், என் ஜனங்கள், என் இராணுவ சேனை, என் கூட்டத்தில் என் நண்பர்கள், என் உறவுகள் யுத்த களத்தில் இருக்கும் பொழுது என் மனைவியோடு நான் இன்பமாயிருப்பது எப்படி என்று சொல்லி அவன் வேதனைப்படும் பொழுது உரியாவை முன் யுத்தத்திலே மும்முரமாய் நடக்கிற முன் யுத்தத்திலே நிறுத்தி உரியாவை கொன்று போட்டார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். சவுலனுடைய வஸ்திரத்தை வெட்டி எடுத்த பொழுது தாவீதினுடைய இருதயம் படபடத்தது. ஆனால் அடுத்தவன் மனைவியை இச்சித்து எடுத்துக்கொண்ட பொழுது அவனுடைய மனம் வேதனைப்படவில்லை. உரியாவை வேண்டுமென்று கொலை செய்த பின்பு அவனுக்கு இருதயம் படபடக்கவில்லை. ஆகையினால தான் இந்த வார்த்தைகளை, இந்த பாவத்தை செய்தது நிமித்தம் தாவீது என்ன செய்கிறார் பாருங்கள். 51வது சங்கீதத்தில், தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களினால் என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என்று கேட்கிறார். 2வது வசனம் சொல்கிறது, என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமறை என்னை சுத்திகரியும் என்று சொல்லுகிறார். பிரியமான தேவஜனமே, எனக்கு அருமையான விசுவாச குடும்பங்களே, அருமையான விசுவாச பிள்ளைகளே, ஒன்றை இந்த வேளையிலே நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உங்கள் இருதயம் சுத்தமாய் இருந்தால், உங்கள் ஜீவிதம் சுத்தமாய் இருந்தால் கர்த்தருக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய பிணைப்பு உண்டாயிருக்கும். நீங்கள் முழங்கால் படியிடும் பொழுதே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்காக பதில் சொல்லுகிறவராயிருக்கிறார். தானியேல் அப்படித்தான் தேவனோடு கூட எப்பொழுதும் நெருங்கி கொண்டிருந்தார். ஆண்டவருக்கு அவருக்கு ஒரு தொடர்பு இருந்தது. பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேனால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்தும் தாவீது தன் முன்பு செய்து வந்தபடியே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க தன் முன்பு செய்து வந்த வழியே 3 வேளையும் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்? கர்த்தரோடு கூட ஒரு நெருக்கம், கர்த்தரோடு கூட ஒரு உறவு. மாத்திரமல்ல, அதனுடைய 7, 8, 9வது அதிகாரங்களை வாசித்து பாருங்கள். தாவீது முழங்கால் படியிடும் பொழுது அவனுக்கு பதில் சொல்லும்படியாக தூதன் புறப்பட்டு வருகிறான். அவனுக்கு ரகசியங்கள் வெளிப்படுத்தி கொடுக்கப்படுகிறது. காரணம் என்ன? இருதயத்தினுடைய சுத்தம்,
இருதயம் சுத்தமாக இருந்தது, தேவனோடு கூட ஒரு உறவு இருந்தது. தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்துப்பார். வேதத்திலே நான் வாசிக்கும் போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 18வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிப்பீர்களேனால், மத்தேயு 18:2-3 வசனங்களை வாசிக்கும் போது, இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். கவனிங்க, இயேசு நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால், ஒரு சிறு பிள்ளையினுடைய இருதயத்தை போல. சிறு பிள்ளையை நீங்கள் எடுத்து சற்று சிந்தித்து பாருங்கள். சிறு பிள்ளைகளுக்கு கள்ளம் கபடம் என்பது இருக்காது. சேர்ந்து விளையாடுவார்கள், விளையாடி கொண்டிருக்கும் பொழுது சண்டை வைப்பார்கள், வேகமாய் சண்டை வைப்பார்கள். ஆனால் ஒரு 10 நிமிடம் நேரம் தாண்டி பார்ப்பீர்களேனால் 2 பேரும் மீண்டும் ஒன்றாக விளையாடி கொண்டிருப்பார்கள். அந்த கபடு அவருடைய இருதயத்தில் இருப்பது இல்லை, அந்த வேதனை அவர்களுடைய இருதயத்தில் இருப்பது இல்லை. ஒருவருக்கொருவர் மன்னிக்கிற ஒரு சுபாவம், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கிற ஒரு சுபாவம், ஒருவருக்கொருவர் தன்னை கிறிஸ்துவுக்குள்ளே நிலைநிறுத்திக் கொள்கிற அந்த சுபாவத்தை பிள்ளைகளுக்குள்ளே எதிர்பார்த்து கொண்டு வைத்திருக்கிறார் ஆண்டவர். அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார், உங்கள் இருதயம் சிறு பிள்ளைகளுடைய இருதயத்தை போல மாறணும். அந்த சிறு பிள்ளைகளுக்குள்ள எந்த கள்ளமும் இல்லை, எந்த கபடும் இல்லை, எந்த வஞ்சனையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். காலையில் எழுகிறது முதல் இரவு தூங்குறது வரை வாழ்க்கையில் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் உண்டாகியிருக்கும். தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்துப்பார். உன் இருதயத்தின் நினைவுகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியினாலே வாழ்க்கையில் சமாதானம் இல்லையே. இன்னைக்கு நீ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள விரும்புவாயானால், இன்னைக்கு நீ அற்புதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புவாயானால், என்னோடு கூட வேத வசனத்துக்கு நேராக நீ திரும்பும் பொழுது, தேவனுடைய வேத வசனத்துக்கு நேராக உன்னை அர்ப்பணிக்கும் பொழுது, நிச்சயமாய் நான் உனக்கு சொல்ல முடியும், உன் இருதயம் தேவனோடு பட்சத்தில் சேரும் பொழுது கர்த்தர் உனக்கு நன்மையும் கிருபையும் தர அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆதியாகம புஸ்தகத்தை நீங்கள் சற்று திருப்புவீர்களேனால், 4வது அதிகாரம், ஆதியாகமம் 4வது அதிகாரம் அதனுடைய 2 முதல் உள்ள வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது, பின்பு அவனுடைய சகோதரன் ஆபேலை பெற்றால், ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். இங்கே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் 2 பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள். ஒருவன் ஆடுகளை மேய்க்கிறவனாகவும், ஒருவன் நிலத்தை பயிரிடுகிறவனாகவும் விவசாயியாகவும் மாறிப்போனான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளில் அனைவைகளிலும் கொள்ளுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளையே, 2 பேரும் காணிக்கை செலுத்த போகிறார்கள், 2 பேரும் ஒரே தேவனுக்கு செலுத்த போகிறார்கள். ஒருவனுடைய காணிக்கை மாத்திரம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது, ஒருவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை, நிராகரிக்கப்படுகிறது. ஏன்? அவனுடைய காணிக்கை நிராகரிக்கப்பட்டது நிமித்தம் அந்த பிரச்சனை என்ன, எங்க இருந்து அந்த பிரச்சனை உருவாகி இருக்கிறது என்று நீங்கள் அந்த வேத பகுதியை சற்று நிதானித்து பார்ப்பீர்கள். ஏனால் வேதம் சொல்கிறது, அப்பொழுது காயினுக்கு எரிச்சல் உண்டாகி. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எரிச்சல் எங்கே உருவாகிறது? இருதயத்திலே உருவாகிறது. பொல்லாங்கன நினைவு எங்கே இருந்து உருவாகிறது? இருதயத்திலே உருவாகிறது. கசப்பு எங்கே உருவாகிறது? இருதயத்திலே உருவாகிறது.
இருதயத்திலே உருவாகிற அந்த கசப்பும் அந்த வைராக்கியமும் எங்கே வெளிப்படுகிறது? முகத்திலே வெளிப்படுகிறது. இருதயத்தின் அழகு முகத்திலே தெரியும் என்று, அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் என்று சொல்லுவார்கள். இருதயத்திலே இருக்கிற எண்ணங்களும் சிந்தனைகளும் முகத்திலே வெளிச்சமிட்டு காட்டப்படுகிறது. அதே போலத்தான் காயினுடைய வாழ்க்கையில நடந்தது. அவனுடைய இருதயம் எரிச்சல் அடைந்தது, அவனுடைய முகநாடி வேறுபட்டது, அவனுடைய முகம் வேறுபட்டது. பிரியமானவர்களே, நடந்தது என்ன? இருதயத்தினுடைய நினைவு மாற்றம் அடைந்து அழுது. அதுவரை சகோதரன் தான், அன்பானவன் தான், நேசிக்கிறவன் தான். ஆனா இருதயத்துக்குள்ள ஒரு வஞ்சனை வந்த பின்பு, இருதயத்துக்குள்ள ஒரு தட்டுமாற்றம் வந்த பின்பு, ஒரு எரிச்சல் வந்த பின்பு, எப்படியாவது என் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை, அவனையும் அவனுடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறார், எப்படியாவது முடித்து விட வேண்டும். அந்த எண்ணம் அவனுடைய சிந்தனையை ஆளுகை செய்து கொண்டிருந்தது. நடந்தது என்ன தேவ பிள்ளையே? வேதம் சொல்கிறது, அப்போ கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாகிறது? உன் முக நாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வீட்டு வாசப்படியில் படுத்து கிடக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றான். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசினான். பாருங்க, இருதயத்தில் இருக்கிறது வஞ்சனை, இருதயத்தில் இருக்கிறது எப்படியாவது இவனை கொலை செய்து விட பழி வாங்குதல். ஆனா தந்திரமா பேசுறான். சகோதரனிடத்துல பேசி நினைச்சான். வயல்வெளிகளிலே அவர்கள் இருக்கும் பொழுது காயின் தன் சகோதரனாய் ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். பிரியமான தேவ பிள்ளையே, காயின் தன் சகோதரனை கொலை செய்கிற அளவுக்கு அவன் இருதயத்தினுடைய எண்ணம் அவனை மாற்றிவிட்டது. இருதயத்தினுடைய எரிச்சல் அவனை மாற்றிவிட்டது. இருதயத்தினுடைய வஞ்சனை அவனை மாற்றிவிட்டது. இருதயத்தின் நினைவு அவனை கொலை செய்கிற அளவுக்கு மாற்றிவிட்டது. மாத்திரம் அல்ல, கர்த்தர் அவனை பார்த்து கேட்கிறார், காயினே, உன் சகோதரன் எங்கே? ஆபேல் எங்கே? நான் அவனை அறியேன். கர்த்தரிடத்தில் பொய் சொல்லுகிற அளவுக்கு அவன் உயர்ந்து விட்டான். என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் உன் இருதயம் கர்த்தருக்கு பிரியமாய், கர்த்தருக்கு செம்மையாய் இருக்கும் என்று சொன்னால், என் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். காயினை போல உன் இருதயம் கசப்பு நிறைந்ததாய், உன்னுடைய வாழ்க்கை கசப்பு நிறைந்ததாய், எரிச்சல் நிறைந்ததாய் இருக்குமானால் தேவனிடத்திலே பங்கும் இல்லை பாகமும் இல்லை என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் என்னை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, உன் இருதயத்தை சுத்தப்படுத்து. உன் இருதயத்தை நீ சுத்தப்படுத்தினால் உனக்கு வாழ்வு உண்டு. உன் இருதயத்தை சுத்தப்படுத்தினால் நீ பரலோக தேவனை தரிசிக்க முடியும். பரலோகத்தில் ஒரு பங்கு உனக்கு உண்டு. ஆகையால் உன் இருதயத்தை தா என்று ஆண்டவர் கேட்கிறார். கண்களை மூடி செபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, கிருபை உள்ள ஆண்டவரே, இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி அருமையான தேவ பிள்ளைகள் தன் வாழ்க்கையை சுத்தப்படுத்தி, தன் இருதயத்தை சுத்தப்படுத்தி கொண்டு தேவனை தரிசிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்து, உம்முடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்து, பரிசுத்தவானாய் பரிசுத்தவாட்டியாய் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ என் ஆண்டவரும் இரட்சகருமாகிய கர்த்தர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தகப்பனுடைய திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன். ஆசீர்வதிங்க. என் மீட்பராம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் உங்கள் இருதயத்தை சிறப்படுத்தி ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.